வணக்கம் டிஆர்பி காமர்ஸ் யூனிட் 15 ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் இனோவேஷன் சர்வீஸ் ஆஃப் மாடர்ன் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நாம் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். இரண்டாம் நிலை பணிகள் சரிங்களா. அதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபங்க்ஷனில் அது 2 டைப்ஸ் ஆஃப் செகண்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. 2 வகையான செகண்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி சர்வீஸ் சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஏஜென்சி சர்வீஸ்னால் முகமை பணிகள், தென் ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ்ன்னு கேட்டிங்கன்னா பொது பயன்பாட்டு பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. அது 2 நம்ம பார்க்கலாம். செகண்டரி ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு தி வேரியஸ் ancillary services rented by a bank. They are classified as agency service and general utility services. Okay, then first one நம்ம பார்த்தோன்னா ஏஜென்சி சர்வீஸ் அப்படின்னா முகமை பணிகள். முகமை பணிகள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட், அதாவது நிதி பரிமாற்றம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நிதிகளை பரிமாற்றம் செய்து கொள்ள உதவுகிறது. தென் பீரியாடிக் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா காலமுறையில் செலுத்தும் முனைமம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செலுத்திக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பீட்டு முனைமம், வாடகை, தொலைபேசி கட்டணம் இதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ செலுத்துறது. இந்த சேவையும் இது செய்து வருகிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம், ரெண்ட் எக்ஸெட்ரா. தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக் அப்படின்னு சொல்கிறாங்க. காசோலை பெறுதல் மற்றும் செலுத்துதல். வாடிக்கையாளர் சார்பாக வங்கி காசோலையை வசூலிக்கிறது, அப்புறம் அதை செலுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாத்தையுமே தன்னுடைய வாடிக்கையாளருக்காக இந்த ஏஜென்சி சர்வீசஸ் செய்து வருகிறது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்ஸ் ஆஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ், ட்ரஸ்டீஸ் அண்ட் அட்டார்னி. அட்டார்னினா நிறைவேற்றாளர், அறங்காவலர் மற்றும் சட்டவாதியாக செயல்படுதல். இதாவது வாடிக்கையாளர் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த வங்கியானது நிறைவேற்றாளராகவும் அறங்காவலராகவும் சட்டவாதியாகவும் என்ன செய்வோம் செயல்பட்டு வரும். அதாவது அவருடைய மரணத்துக்கு பிறகு ஏதாவது விருப்பங்கள் இருக்குது, அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த வேலைகளை என்ன செய்கிறாங்க அந்த ஏஜென்சி சர்வீசஸ் செய்து கொடுக்குறாங்க. அதான் அட்டார்னி சரிங்களா. தென் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் கண்டக்ட் சர்ச் மார்க்கெட் டிரான்சாக்ஷன், கண்டக்ட் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பங்குச்சந்தை பரிவர்த்தனைகள் நடத்துதல். அதாவது இந்த மாதிரி பங்கு சந்தை பரிவர்த்தனை நடத்துதல்னா ஒரு வாடிக்கையாளர் இந்த மாதிரி பங்கு சந்தையில் பரிவர்த்தனை நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாருன்னா அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும், அதாவது பங்கு பத்திரங்களை வாங்குதல், விற்குதல், அந்த பணியை எல்லாத்தையுமே இந்த ஏஜென்சி சர்வீஸ் என்ன செய்வாங்க செய்து கொடுப்பாங்க. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது வருமான வரி கணக்கை தயாரித்தல். தன்னுடைய வாடிக்கையாளர் சார்பில் வங்கி என்ன செய்யணும் வருமான கணக்கினை ஆண்டுதோறும் தயாரித்து அந்த வருமான வரி சம்பந்தமான எல்லா ஆலோசனைகளும் என்ன செய்கிறாங்க வழங்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அந்நிய செலவாணி வர்த்தகத்தில் ஈடுபடுதல். வாடிக்கையாளருடைய சார்பில் வங்கிகள் வெளிநாட்டு நாணய மதிப்பை வாங்குதல் மற்றும் விற்றல் பணியை செய்து வருகிறது. தென் எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஆஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது தொடர்பாளராக செயல்படுதல். வாடிக்கையாளருக்கு தொடர்பாளராக செயல்பட்டு பயணச்சீட்டு, கடவு சீட்டு போன்றவற்றை இதெல்லாம் பெற்றுத்தருகிறது. இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே இந்த ஏஜென்சிஸ், அதாவது ஏஜென்சி சர்வீசஸ் இந்த வாடிக்கையாளருக்கு செய்து கொடுக்கிறது. தென் செகண்ட் ஹெட்டிங் எடுத்திங்கன்னா ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பொது பயன்பாட்டு பணிகள். ஃபஸ்ட்டு ஏஜென்சி சர்வீசஸ் பார்த்துட்டோம், இப்போ ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது பொது பயன்பாட்டு பணிகள். அதில் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஷ்யூ ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் அண்ட் பேங்கர்ஸ் செக். அதாவது டிமாண்ட் டிராஃப்ட்னா கேட்பு வரைவோலைகள் மற்றும் வங்கியாளர்களின் காசோலைகளை இது வெளியிடல், இந்த வேலைகளை செய்கிறது. அதாவது பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளருடைய விருப்பத்திற்கு ஏற்ப யார் அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவருடைய வாடிக்கையாளருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பணத்தை வாங்குறது, கல்வி கட்டணம் செலுத்துறது, இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த வரைவோலைகளை இணைத்து அனுப்பக்கூடிய வேலைகளையும் என்ன செய்கிறாங்க இந்த பேங்க்ஸ் செய்து கொடுக்குறாங்க. தென் அக்செப்டிங் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ், அதாவது அக்செப்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னா வாடிக்கையாளரின் சார்பாக மாற்றுச்சீட்டுகளின் பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளுது. இந்த மாற்றுச்சீட்டு சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் சரியா, மாற்றுச்சீட்டுகளை ஏற்றுக்கொள்வது, அப்புறம் அயல்நாட்டு ஏற்றுமதியாளருக்கு பணம் செலுத்துறது, இந்த மாதிரி வாடிக்கையாளருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த பேங்க் செஞ்சு கொடுக்குறாங்க சரிங்களா. இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், இந்த வணிக வங்கிகள் செய்து கொடுக்குறாங்க.
தென் சேஃப்டி லாக்கர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ரூம், இதை பற்றி நமக்கு அழகாக தெரியும். பாதுகாப்பு பெட்டகங்கள் வசதி அப்படின்னா நம்முடைய ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு பேங்க்கில் வச்சோன்னா என்ன நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, அதை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லலாம், சேஃப்டி லாக்கர்னு சொல்லலாம், அது ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லலாம். அதாவது என்ன வசதிகள் சொல்லலாம், மதிப்புமிக்க ஆவணங்கள், நகைகள், இது எல்லாத்தையுமே வாடகைக்கு, ஒரு குறிப்பிட்ட வாடகைக்கு என்ன செய்வாங்க, வங்கி பாதுகாப்பாக ஒரு பெட்டகத்தில் வச்சு என்ன செஞ்சுருவாங்க, பாதுகாப்பாக வைப்பாங்க. அதனுடைய வசதிக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து போட்டுட்டு திரும்ப கொண்டு என்ன செஞ்சிடலாம், அது அங்கே கொண்டு பத்திரமா வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் ரூம். இது வலுவான அறை என்று அழைக்கப்படுகிறது. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தென் லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், கடன் உறுதி கடிதங்கள். ஆல்ரெடி வந்து நாம் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் படிக்கும்போது இந்த லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் வந்து நம்ம படித்தோம். கடன் உறுதி கடிதங்கள்லாம் யாருக்காக கொடுக்குறா, இறக்குமதியாளருக்காக. அந்த இறக்குமதியாளுடைய வங்கி வந்து ஏற்றுமதியாளருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடிதத்துக்கு பேர் தான் கடன் உறுதி கடிதம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். சரிங்களா, இது வந்து இந்த ஃபெசிலிட்டிஸையும் என்ன செய்கிறாங்க, அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து செய்து கொடுக்குறாங்க. தென் ட்ராவலர்ஸ் செக் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணியாளர் காசோலை. அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வாடிக்கையாளர் வந்து இந்தியாவில் அல்லது வெளிநாட்டில் பயணம் செய்யும்போது பணத்தை நம்ம எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு பதிலாக வந்து இந்த பயணிகள் வந்து காசோலையாக கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். இந்த மாதிரி பயணிகள் காசோலை பணத்தை கொண்டு போய் தொலைச்சிட்டு வர்றதுக்கு நம்ம செக்காக எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கொள்ளலாம். அப்படிங்கிற வசதியை என்ன செய்கிறாங்க, இந்த ட்ராவலர் செக் அப்படிங்கிற இது வந்து செய்து கொடுக்குறாங்க. இந்த ஹெட்டிங் கீழே வந்து செய்து கொடுக்குறாங்க. தென் கிஃப்ட் செக், அதாவது நம்ம வந்து ஒரு கிஃப்ட், ஒரு இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அந்த ஃபங்க்ஷனில் போய் நாம் இப்போ வந்து ஒரு திங்ஸை கொண்டு எடுத்துக்கொண்டு கொடுப்போம் இல்லையா. இப்போ அதை நம்ம எடுத்து கொடுக்குற திங்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கலாம், அல்லது பிடிக்காத கூட இருக்கலாம். அதனால என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இந்த கிஃப்ட் செக் அப்படிங்கிற மாதிரி செக்காக கொண்டு கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த பணத்தை வச்சு அந்த செக்கை வந்து போட்டு எடுத்து அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு தேவையான செஞ்சுக்கலாங்க, தேவையான பொருட்களை வந்து அவங்க வந்து வாங்கி கொள்ளலாம். இது வந்து பரிசு காசோலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எடுத்துக்கு வந்து பிறந்தநாள் விழா கொடுக்கலாம், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கறதுக்கு வந்து பரிசாக வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஸ் வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரெஃபரன்ஸ் சர்வீசஸ், மேல் பல்வகையான மேற்கோள் சேவைகள், தேவையான அனைத்து சேவைகளும் என்ன செஞ்சு கொடுக்குது, எல்லா விதமான சேவைகளும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து நல்ல டிரான்சாக்ஷன், ஒரு பேங்க்கில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய ஒரு கஸ்டமரோ அல்லது நிறைய பணத்தை போடக்கூடிய கஸ்டமரோ ஒரு கஸ்டமர் வந்து இருந்தாருன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வாடிக்கையாளராக கருதி அந்த பேங்க் என்ன செய்ய, கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு நடுவர் மாதிரி இருந்து வந்து அவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து நிதி சம்பந்தமான தகவல்கள் எல்லாத்தையும் வழங்கி எப்படி இதை சேவ் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸும் என்ன செய்கிறாங்க இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தென் வந்து மெர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி தான் வந்து இந்த மெர்ச்சன்ட் பேங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மெர்ச்சன்ட் பேங்க்னா என்ன, பெரு வணிகர் வங்கியல் அப்படின்னு பேர். பெரு வணிகர் வங்கியல்னா பெரிய பெரிய ஆளுக்காக செய்யக்கூடிய ஒரு வணிக வங்கியல்னு அர்த்தம். இது யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தா அந்த பேங்க்ஸை வந்து செபி வந்து கண்ட்ரோல் பண்ணுது கேட்கலாம். அதாவது இந்த பெரு வணிக வங்கிகள் வந்து வைப்புகளை பெறுறது, கடன் வழங்குது போன்ற வழக்கமான வங்கியல் சேவைகளை எல்லாம் வழங்குவது கிடையாது. ஒரு பெரிய பெரிய வங்கிகள் வந்து இந்த பெருவணிக வங்கிகள் வந்து நார்மலாக ஒரு பேங்க் கொடுக்கக்கூடிய வசதிகளை வந்து இது செய்து கொடுப்பது இல்லை. அதாவது ஒரு வணிக வங்கி அல்லது அந்த துணை வங்கியானது திட்ட ஆலோசனை, அப்போ என்ன செய்து இந்த வேலைன்னு கேட்டிங்கன்னா திட்ட ஆலோசனை வழங்குறது, காப்புறுதி கொடுக்கறது போன்ற பல்வேறு வேலை, இந்த மாதிரி சேவைகளை மட்டும்தான் இந்த பேங்க் வந்து என்ன செய்கிறாங்க, வழங்குறாங்க. இந்த மாதிரி சேவைகளை வழங்கக்கூடிய வங்கிக்கு பேர் தான் மெர்ச்சன்ட் பேங்கிங் அர்த்தம். இவங்க வந்து காசோலையை வாங்குறது, வைப்பை பெறுறது, இந்த மாதிரி கடன் வழங்குறது, இந்த மாதிரி வழக்கமான வங்கியல் சேவைகளை இது வழங்குவதில்லை. அப்போ என்ன சேவைகளை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆலோசனை வழங்குறது, அப்புறம் காப்புறுதி கொடுக்கறது, அப்படி பல்வேறு அந்த மாதிரி சேவைகளை வழங்குறது தான் இந்த வங்கி. அதான் சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டரி தட் பூல்ஸ் த சர்விங் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ செக்யூரிட்டிஸ் இன் த கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட். சரிங்களா. தென் இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளது பரஸ்பர நிதி. மெர்ச்சன்ட் பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொன்னால் பெரு வணிகம். இது வந்து நான் சாதாரண கொடுக்கக்கூடிய எந்த வசதிகளுமே இந்த பேங்க் தராது, ஆலோசனை வழங்கக்கூடியது தான் இந்த பேங்க். இது யார் கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டால் செபி, அவ்வளோதான்.
அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா பரஸ்பர நிதி. இதை பற்றி ஆல்ரெடி வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். பரஸ்பர நிதினா என்னென்னா சிறு சிறு முதலீடுகள்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்தை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குற ஒரு நிறுவனம் தான் மியூச்சுவல் ஃபண்ட், பரஸ்பர நிதி. இதுவும் ஒரு சேவை நிறுவனம் தான் சொல்கிறோம். சரிங்களா? இதை பாருங்கள். இட் இஸ் த ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி தட் பூல்ஸ் த சர்விங் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ செக்யூரிட்டிஸ் இன் தி கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட். அதாவது முதலீட்டாளர்களுடைய சேமிப்பை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பணச்சந்தையில் மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்துல என்ன செஞ்சுருவாங்க, போட்டு வச்சுருவாங்க. அதில் வரக்கூடிய லாபத்தை எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இது வந்து இந்த வேலையை யாரெல்லாம் செய்கிறான்னு கேட்டால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது மெனி பேங்க்ஸ் லைக்ஸ் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் ஹேவ் செட் அப் மியூச்சுவல் ஃபண்ட் சப்சிடரிஸ், வெஞ்சர் கேபிட்டல் சப்சிடரிஸ் அவ்வளோதான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எஸ்பிஐ, தென் வந்து இந்தியன் பேங்க், இந்த வங்கிகள்லாம் வந்து இந்த பரஸ்பர நிதிக்கு வந்து துணை நிறுவனமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன வேலை, அங்கே சிறு சிறு முதலீட்டாளர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட அந்த எல்லாத்தையும் பணத்தை கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஏற்படுத்த அந்த அமௌண்ட்டை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பேங்க்கில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி ஒரு பேங்க்கில் வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது கமர்ஷியல் பேங்காக கூட ஏதோ ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை எடுத்து லாபத்தை ப்ராஃபிட் எடுத்து ஷேர் பண்ணி கொடுக்குறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய வேலை. இப்போ வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து தனக்கு ரெகுலராக ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கிது, அதை வந்து சேவிங் பண்ணணும்னு நினைக்காரு பேங்க்கில். அப்போ அவரால் வந்து டெய்லி போய் 100 ரூபாயை பேங்க்கில் போட முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மியூச்சுவல் ஃபண்டை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கிராமப்புறங்களே ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி மொத்தமாக வர்ற அமௌண்ட்டை என்ன செய்வாங்க, சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அதில் வர்ற லாபத்தை வந்து அந்தந்த யாரெல்லாம் வந்து பணம் போட்டாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஈக்குவலாக அந்த ஷேரை வந்து அந்த அமௌண்ட்டில் ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. ஓகேங்களா? தென் வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு. இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டை பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். துணிகர முதலீடு நிதின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் யூனிட்லலாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 4-5வது யூனிட்டில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல்னால் துணிகர முதலீடு. துணிகர முதலீடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையை செஞ்சோம்னா அதில் வர்ற ரிஸ்க்குக்கு வந்து ஏற்படக்கூடிய பணத்தை கொடுக்குறது. சரிங்களா? வெஞ்சர் கேபிட்டல்னு கேட்டிங்கன்னா, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ப்ரொவைட்ஸ் startup share capital to new venture of little known and registers risky young and small private business especially in technology oriented and knowledge. அதாவது அந்த துணிகர முதலீட்டு நிதியகம் சொல்கிறது அறிமுகமில்லாத அபாயகரமான சிறிய மற்றும் இளம் தொழில் முனைவோர் வந்து புதிய தொழிலில் ஈடுபட்டு அதில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் அறிவு சார்ந்த தொழில்களுக்காக மூலதனத்தை வழங்குவது. ஒரு புதுசாக ஒரு ரிஸ்க் எடுத்து அதை செய்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான மூலதனத்தை வழங்குறது தான் இந்த துணிகர முதலீட்டு நிதி. அதாவது செய்யவே முடியாதுங்கிற ஒரு காரியத்தை எடுத்து ஒரு ஆள் செஞ்சார்னா அதுக்கு தேவையான நிதியை கொடுப்பது. அது வந்து நிறைய ரிஸ்க்காக இருக்கும், ஆனால் ஒரு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் அதை செஞ்சோம்னா அதுக்கு ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்கும். இது வந்து யாருமே துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. ஐயோ ரிஸ்க் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் வருமா வராது, அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டால் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ரிஸ்கி பிஸ்னஸை வந்து யார் செய்கிறாங்களோ, முன் வந்து யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் துணிகர முதலீட்டு நிதின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாரெல்லாம் வந்து இதில் வந்து துணை நிறுவனமாக செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, intensive business, many commercial banks like SBI, Canara Bank, etc. have set up venture capital fund subsidiaries. அதாவது இவங்க தான் யார், இந்த SBI அப்புறம் வந்து கனரா வங்கி, இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த துணிகர முதலீட்டு நிதியத்துக்கு வந்து துணை நிறுவனங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸில் உள்ள இதெல்லாம் பார்த்தோம், வகைகள் பார்த்தோம். இப்போ எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் தான் இப்போ வந்து அதிகமாக செயல்பட்டு வருகிறது. அது என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா பிஸ்னஸ் பேங்கிங் ஃபங்க்ஷன் எல்லாமே நாம் வந்து என்ன செய்கிறோம், எலக்ட்ரானிக் மூலமாக தான் செயல்பட்டு வரோம். முன்னெல்லாம் பணம் போடுறதுக்கு எடுக்கிறதுக்குன்னா பேங்க் தான் போகணும், க்யூவில் நிற்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இபே, கூகுள் பேன்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம், பணம் போட எடுக்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை எல்லாமே எலக்ட்ரிக்கலில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதில் உள்ள ஒரு 2-3 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து NEFT அப்படின்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன வேலையை செய்யணும்னா, திஸ் வாஸ் லான்ச்டு பை தி RBI இன் 2005. இது 2005 ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த NEFT கேட்கலாம் கொஸ்டின். தென் வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி half hours ஃப்ரம் 8 AM to 7:30 PM. தென் வந்து இது வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் காலை 8 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரை என்ன செய்து செயல்படுது. இது வந்து 23 செட்டில்மெண்ட் ஆர் அலவுடு இன் அ டே, 23 தீர்வுகள் மட்டுமே ஒரு நாளில் வந்து அனுமதிக்கிறாங்களாம். NEFT transfers are not allowed on Sunday and bank holidays. இது வந்து வங்கி விடுமுறை நாட்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வங்கி விடுமுறை நாட்களில் வந்து அனுமதிக்கப்படுவது கிடையாது. அந்த டேல வந்து இதுவும் தன்னுடைய வேலையை என்ன செய்யாது. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, வங்கி வேலை லீவு விடுமுறை நாட்கள்னாலும் சரி, இதுவும் தன்னுடைய வேலையை செய்யாது. இது யார் ஏற்படுத்தினா, இந்த லான்ச் பண்ணது யார், NEFTயை லான்ச் பண்ணது யார், இது எத்தனை மணி நேரத்துக்கு வேலை பண்ணுது, எத்தனை தீர்ப்பங்கள் ஒரு நாளைக்கு செய்யுது, இது வந்து வங்கி நேரம் எப்போ வந்து செயல்படும், லீவில் செயல்படுமா செயல்படாதா. தென் வந்து பார்த்திங்கன்னா RTGS அப்படின்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இது வந்து உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்புகள்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, it was launched by the RBI in 2013. இது 2013 ரிசர்வ் வங்கியால் இது வந்து தொடங்கியிருக்கிறாங்க. தென் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் ECS அதாவது எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ்னால் ECS. இந்த ECS was launched by RBI. நெக்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன், EBS, நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ், அது ECS. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, RBI தான் 1995 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக 3 இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க RBI. 3 இது எதுலான்னு கேட்டிங்கன்னா NEFT, தென் RTGS, தென் வந்து ECS அப்படின்னு சொல்லிட்டு மின்னணு தீர்வக சேவைகள், அது எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். இது 3யுமே RBI தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் ATM பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நல்லா தெரியும். ATM என்ன வேலை செய்வாங்க, நார்மலாகவே செய்யும். பேங்க்கில் போகாமல் எந்த நேரத்துலையும் ATM போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பணம் போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு வந்து இத்தனை முறை தான் எடுக்கணும், இத்தனை முறை தான் பணம் போடணுங்கிற ஒரு இது ரூல்ஸ் இருக்குது. அப்போ எந்த நேரத்தினாலும் எடுக்கலாம், எங்கே வேணாலும் போய் எடுக்கலாம் ATMல அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ATM. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் அட்டை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எ கஸ்டமர் கேன் வித்ட்ரா மணி எனி டைம். எந்த ஒரு வாடிக்கையாளர் தானியங்கி வழங்கும் இயந்திரத்தை வந்து வங்கியால் வழங்கப்பட்ட அட்டையை பயன்படுத்தி எந்த சமயத்தினாலும் எங்கனாலும் போய் எடுத்துக்கலாம். அதான் சொல்கிறாங்க, எ கஸ்டமர் கேன் வித்ட்ரா மணி எனி டைம் எனிவர் இன் இந்தியா ஃப்ரம் தி ATM மிஷின் யூஸிங் த ATM கார்டு கிவன் ஹிஸ் அண்ட் ஹிர் பேங்க். அதாவது ஒரு வாடிக்கையாளர் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரத்திலிருந்து வங்கியால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தானியங்கி வழங்கும் அட்டையை பயன்படுத்தி, அந்த ATM கார்டை பயன்படுத்தி இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் பணத்தை என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். கேஷ் டெபாசிட் மிஷின் ஃபெசிலிட்டிஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு தி பப்ளிக் as well as the customers to deposit cash into the account anytime. இது எந்த நேரத்தினாலும் என்ன செய்யலாம்னா, பொதுமக்கள் என்ன செய்யலாம், தங்களுடைய இயந்திர அந்த அட்டையை பயன்படுத்தி பண வைப்பு இயந்திரத்தின் மூலமாக என்னனாலும் செஞ்சுக்கலாம். பணத்தை போட எடுக்க எந்த நேரம்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து இப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ATM பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இது வந்து என்னென்னா இத்தனை முறை தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதாவது அந்த அட்டையை பயன்படுத்தி சில இத்தனை முறை, அதாவது எண்ணிக்கை வந்து இத்தனை தடவை தான் எடுக்கணும், 4 முறை 3 முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இத்தனை டைம் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மீதி என்ன காட்டும், பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருப்பு தொகை இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அந்த ATM மிஷின் காட்டும். அப்புறம் கடந்த பரிவர்த்தனைகளை வந்து என்னெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மினி ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான பயன்பாடுகளுக்கு பிறகு கட்டணம் என்ன செய்வாங்க, விதிக்கிறாங்க. இத்தனை தடவை தான் எடுக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து என்ன செய்வாங்க, கட்டணம் விதிப்பாங்க. அதே மாதிரி அதே பிரான்ச்சில் இப்போ SBIனா SBIயில் தான் பணம் எடுக்கணும். வேறு அதர் பேங்க்கில் வந்து நம்ம பணம் எடுத்தோம்னாக்க அதுக்கு நம்ம என்ன செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த ATMல இருக்குது. தென் வந்து டெபிட் கார்டுனா அந்த நம்ம வச்சுருக்க ATM கார்டு தான் டெபிட் கார்டு. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுனா பற்று அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், ATM கார்டு இஸ் ஆல்சோ கால்டு டெபிட் கார்டு. இந்த ATM கார்டை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, டெபிட் கார்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்க. திஸ் கார்டு இஸ் மோர் யூஸ்ஃபுல் இன் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்
எனிவேர் இன் இந்தியா. இந்த அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் எந்த பகுதியிலும் பொருட்களை வாங்கவோ அல்லது சேவைகளை பெறவோ இந்த அட்டை வந்து பயன்படுகிறது. இஃப் தி ஷாப் மெயின்டைன் எ ஸ்விப்பிங் மிஷின் ஃபெசிலிட்டிஸ். இந்த அட்டையை வந்து ஸ்விப் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எங்கேனாலும் வாங்கலாம், விற்கலாம், எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். RuPay card service were launched in March 2012 by the National Payment Corporation of India. அப்புறம் இந்த RuPay கார்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த கார்டை வந்து யார் எப்போ இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய செலுத்தல் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து அந்த அமைப்பு தான் வந்து இந்த RuPay கார்டு அப்படிங்கிற அட்டையை வந்து என்ன செஞ்சாங்கன்னா மார்ச் 2012 இந்தியாவில் என்ன செஞ்சாங்க, தொடங்கினாங்க. இது கூட கேட்கலாம், அந்த RuPay கார்டு வந்து எப்போ வந்து லான்ச் ஆச்சு, யார் வந்து லான்ச் பண்ணான்னு கேட்டாங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் மார்ச் 2012 வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, தென் வந்து கிரெடிட் கார்டு பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கடன் அட்டையின் பேர் பாருங்கள், பேங்க்ஸ் இஷ்யூ கிரெடிட் கார்டு டு கஸ்டமர்ஸ் அண்ட் அதர் eligible persons with this card. The holder can purchase goods and services and credit at any shop in India. அதாவது வாடிக்கையாளர் மற்றும் பிற தகுதியுள்ள நபர்களுக்கு தான் இந்த கடன் அட்டை என்ன செய்வாங்க, வங்கி வந்து கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் கடன் அட்டைன்னா, சில தகுதிகள் இருக்கணும். இப்போ பேங்க்கில் வந்து ஒரு 500 ரூபா மட்டும்தான் டெபாசிட் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அமௌண்ட் போட்டு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து பேங்க் என்ன செய்யாது, தராது. நிறைய டிரான்சாக்ஷன் நடந்து ஒரு ஒரு வாடிக்கையாளர் வந்து அந்த பேங்க்கில் நிறைய டிரான்சாக்ஷன் பணம் போட எடுக்க இருந்தாருன்னா அவருக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. சில தகுதிகள் இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்போ வாடிக்கையாளர் மற்றும் பிற தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டும்தான் பேங்க்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த அட்டை மூலம் இந்தியாவில் எந்த கடையிலும் பொருட்கள் மற்றும் சேவைகளை முன்பணம் செலுத்தாமல் கடனாக பெற முடியும். அதாவது பணம் இல்லாமலே நம்ம முன்பணம் செலுத்தாமலே பொருட்களை நாம் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அப்போ வாங்கிட்டாங்கன்னா அப்புறமேட்டு பணம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம், குறிப்பிட்ட மாதங்கள் 3 மாதங்கள் சொல்கிறாங்க, அந்த 3 மாதங்களுக்கு அப்புறம் அந்த பணத்தோடு சேர்த்து வட்டி நாம் என்ன செய்யணும்னா கட்டணும். ஓகேயா, இஃப் த டியூ ஆர் பெய்டு வித்தின் தி ஸ்டிப்புலேட்டட் டைம் நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு. அவங்க அந்த கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குள்ளே நம்ம பணத்தை செலுத்தி விட்டோம்னா வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சப்போஸ் அவங்க கொடுத்த காலத்துக்கு அப்புறம் நம்ம பணத்தை கொடுக்கலன்னா நம்ம என்ன செய்யணும், அப்போ வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை நாம் கட்டணும். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா the credit limit is fixed by the issuing bank based on the income of the card holder. அதாவது இது வந்து வங்கியால் வழங்கப்படும் கடன் அட்டை வைத்திருக்கும் நபர்களின் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு கடன் உச்சவரம்பு நிர்ணயிக்கப்படுகிறது. நாம வாட்டுக்கு கோடிக்கணக்கில் கடனுக்கு வாங்கிடலாமான்னு கிடையாது. ஸோ ஒரு ஆள் வந்து இவ்வளோ இன்கம் வந்து எடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த கார்டை வச்சு கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் கிரெடிட் கார்டு. அதை கிரெடிட் கார்டில் பணம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பணத்தை முன்பணமாக கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அவங்க கொடுக்குற பர்டிகுலர் டைமுக்குள்ளே நாம் என்ன செஞ்சுக்கலாம், பணத்தை வந்து பணம் கொடுக்காமலே பொருட்களை வாங்கிக்கலாம். அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை கட்டணும். சப்போஸ் அந்த கொடுக்குற காலத்துக்கு முன்னாடி நம்ம பணத்தை கொடுத்தோம்னா வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டும் ஒரு பிளாஸ்டிக் கார்டு தான், சரிங்களா. எலக்ட்ரானிக் பேமெண்ட் அண்ட் திஸ் வேர் plastic card have been provided with us in 1960. Dinners Club was first in India to introduce credit card scheme in the country. முதல்ல 1960 தான் இந்தியாவில் தின்னர்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு அட்டையை வந்து என்ன செஞ்சாங்க, அறிமுகப்படுத்தினாங்க, சரிங்களா. அந்த தின்னர்ஸ் கிளப் தான் என்ன செஞ்சுருக்காங்க, அட்டையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்போ, 1960. தென் நெக்ஸ்ட் வந்து இன் இந்தியா 1980 சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் 1981 ஆந்திரா பேங்க் இன்ட்ரடியூஸ் கிரெடிட் கார்டு. அதுக்கப்புறம் 1980 வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும், தென் 1981 வந்து ஆந்திரா பேங்க், இவங்க வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் டு தி பேங்கர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ், 3 பேருக்குமே இது வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேங்கர்ஸ்க்கு நம்ம வந்து கிரெடிட் கார்டு கையில் இருந்துச்சுன்னாக்க
அவங்களுக்கு ஒரு வட்டி கிடைக்குது, பேங்க்ஸ்க்கு வந்து வட்டி கிடைக்குது, தென் பணம் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அதில் வந்து கூட்டம் வந்து பேங்க்கில் வந்து பணத்தை எடுத்து பயன்படுத்தணும்னா அதுக்கு கூட்டம் க்யூ இருப்பாங்க, அது இல்லை. ஸோ டைம் நேரம் எல்லாமே மிச்சமாகுது. இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து பேங்கர்ஸ்க்கும். கஸ்டமர் வந்து அங்கே போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பணம் இல்லாட்டா கூட ஒரு குறிப்பிட்ட உச்சவரம் அமௌண்ட்டில் என்ன செஞ்சுக்கலாம், பணத்தை வந்து முன் பணம் கட்டாமலே பொருளை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கஸ்டமர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கும் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் இந்த அதிக அளவில் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து உதவி உள்ளதாக இருக்கிறது. ஓகே, தென் பணம் வழங்கப்படுவதற்குரிய கருவியாக இந்த மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கிரெடிட் கார்டு இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிளாஸ்டிக் மணி. இது வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து பணம் உடனடியாக கொடுக்கப்படாமல் சரக்கு அல்லது சேவை வாங்குவதற்கு உதவும் கருவியாக இது ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். எந்த விதமான பணமும் கெட்டாமல் நாம் என்ன செஞ்சுக்கலாம், பொருளையும் சேவையையும் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து கிரெடிட் கார்டு. இன்றைக்கி நாம் வந்து செகண்டரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம படிச்சிருக்கோம். செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து 2 டைப்ஸ், ஏஜென்சிஸ் அண்ட் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் 2. தென் வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸும் பார்த்துருக்கோம். ஏடிஎம் கார்டு, இதில் முக்கியமானது ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, என்இஎஃப்டி, அப்புறம் அந்த என்இஎஃப்டி, ஆர்டிஜி, தென் இசிஎஸ் இதெல்லாம் தோற்றுவிக்கப்பட்ட லான்ச் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிஸ்டம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.